நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில குழந்தைங்க படிப்பில் அப்படியே புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது யூகித்துக் கொள்வதோ இல்லை புரிந்து கொள்வதோ குறைவாக இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்திலே கெடாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்ன பாவத்துக்கு அது கேந்திர பாவகம், ஆனால் திரிகோண பாவத்தோடு சம்மந்தப்படாத பாவகம். அப்போது ஒன்றை கற்பனை செய்து ஒரு படித்ததை அதுக்கு மெருகூட்டி பொட்டு வச்சு கண்காது வச்சு அதை தன்னுடைய ஸ்டைலில் எழுதுறது அப்படிங்கிறது திரிகோண பாவகம் சம்மந்தப்படும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 4ஆம் பாவம் லக்ன பாவத்தோடு சம்மந்தப்படணும், 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படணும். ஆனால் 4ஆம் பாவதி 4ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அப்படியே புத்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் அங்கே புரிஞ்சு இது கொண்டு வர்றது கஷ்டம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து ஆழமாக படிப்பாங்க. அவங்களுக்கு நோட்ஸ் வாங்கி கொடுத்தா நோட்ஸ் எல்லாம் எழுத மாட்டாங்க, புத்தகத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுப்பாங்க. அதுபோல் வாத்தியார் கிளாஸில் பாடம் சொல்லும் பொழுது அதை அப்படியே நோட்ஸாக எழுதுறது அவங்க தான். 4ஆம் பாவாதிபதி யாருக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கோ கெடாமல் இருக்கணும், அதான் சொல்லுவோம். கெடாமல் யாருக்கு இருக்கோ அவங்க நோட்ஸ் எழுதுறதுல வல்லவர்கள். இப்போ நானே அஸ்ட்ராலஜி கிளாஸ் சொல்லும் பொழுது ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கடன் எழுதிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அங்கே எழுதிடுவாங்க, அதை அப்படியே ஒப்பிப்பாங்க மறுபடியும். இது யாருக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னா 4ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவத்தில் கெடாமல் இருக்கணும். அப்படி யாருக்கு இருக்கோ அவங்க புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுக்கிறது மட்டுமல்ல, கிளாஸில் வாத்தியார் பேசுகிறதையும் அதில் உள்ளுக்குள் இருக்கிற ஆழத்தை புரிஞ்சு போக மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாரோ, அதாவது அவர் இத்தனை தடவை மூச்சுட்டாரு, என்ன இத்தனை தடவை என்ன பண்ணினாரு அப்படிங்கிறதையும் இருமுனா கூட அதை அப்படியே எழுதிடுவாங்க. இருமுனா கூட அதான் சொல்லுவார் எங்கள் இதில் சுப்பிரமணிய சார் வந்துரு, சார் நீங்கள் இருமுனா கூட எழுதிடுவோம் சார். அப்போ இந்த இருமுனா கூட எழுதுகிற ஆளாருன்னா அது 4ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவத்தில் கெடாமல் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே வாத்தியார் சொல்கிறதையும் இங்கே புத்தகத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை அப்படியே உடைய எக்ஸாமில் எழுதக்கூடிய நபர்கள். இவர்களும் படிப்பில் கெட்டிக்காதவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே காரகோ பவனாஸ்தி பெரும்பாலும் கெடாமல் இருந்தால் வேலை செய்யாது. அங்கே தான் கிரகங்கள் சேர்ந்து கெட்டு இருந்தால் தான் வச்சுக்கலாம். அங்கே 4ஆம் பாவத்தை பாவகிரகங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா அங்கே ஒன்றும் காரக பவனாஸ்தி ஆகாது, படிப்பில் வல்லவர்களாக வருவாங்க அப்படிங்கிறது சிறப்பு.